ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 2 லைன் சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் 3 mmல கோல்டு கலர் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதே 3 mmல ஒரு ஆஃப் ஒயிட்டில் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஆஃப் ஒயிட் பேர்ல் பீடும் ஒரு 3 mm ரவுண்ட் பீடு கோல்டு கலரும் வச்சு நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைன் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 mmல ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கோல்டு கலரே ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போது நெக்ஸ்ட் லைனில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் மேலே ஜிக்ஸாக் லைன்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 5 mm. உங்களுக்கு வேணும்னா இதோட சின்ன சைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 to 6 mm வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 5 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பேர்ல் பீட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஜிக்ஸாக்கோட சென்டரில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு எண்ணாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 mmல ஒரு பெரிய பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த டிசைன் இன்னுமே பார்க்க அழகாக தெரிஞ்சுது. இதை விட நம்ம சின்ன சைஸ் பீட்ஸ் கொடுத்தா இதோட லுக் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் வந்து 3 mm ரவுண்ட் பீடும் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடும் கொடுத்து இது ஒரு பார்டர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு மேலே ஒரு கொடி டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு இந்த கொடியில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் நிறைய பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். அந்த கொடி ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த கொடியிலையும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதுக்கு கோல்டு கலரில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து அங்கே ஒரு எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த லீஃப்லேயும் நம்ம சுகர் பீட்ஸே கொடுக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதோட டிப்பில் வந்து எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிப்பில் இருந்து த்ரெட் இப்படி வெளியே எடுத்து அந்த பீடு கீழே குத்தி மறுபடியும் இந்த பக்கம் கிராஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு அதோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். நான் இப்போ இதில் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதையே நீங்கள் இன்னொரு முறை பார்த்து கூட பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு எண்ணாட் போட்டு இதை முடிச்சுட்டு இதுக்கு உள்ள 3 mmல ஒரு ரவுண்ட் பீட் கொடுக்கலாம். ஒரு 2 to 3 பீட்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸ் கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
இந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு அவுட்டரில் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போது இந்த பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயும் வெளியே அவுட்டரில் வந்து சுகர் பீட்ஸே கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒரு எண்ணாட் போட்டுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பெட்டல் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பெட்டல்ஸும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் அவுட்டரில் மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதோட ஒவ்வொரு பெட்டல்ஸோட அவுட்டர்லேயும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே நீங்கள் சுகர் பீட்ஸை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு saree கலரில் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நீடில்லையும் பண்ணிக்கலாம், இல்லை ஆரி நீடில்லையும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் நீடில்லையே நான் காட்டுறேன். இப்போது நார்மல் நீடிலில் இந்த saree கலருக்கு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த சில்க் த்ரெட் என்ன பண்ணோன்னா, இந்த நீடில்லேருந்து இப்போ ஒவ்வொரு பெட்டலாக சொல்கிறேன். ஒரு பெட்டலுக்கு மேல் சைடில் நீடில் வெளியே எடுத்து அந்த த்ரெட்டை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து நீடில் உள்ளே விட்டு கீழே வந்து அந்த நீடில் இழுத்துடணும். அதே மாதிரி மறுபடியும் மேலே த்ரெட்டை எடுத்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே அந்த நீடில் உள்ளே குத்தி கீழே த்ரெட்டை இழுத்துடணும். இதே மாதிரி தான் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எல்லா ஃப்ளவர்ஸுமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கொடி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அங்கங்கே ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 mm ரவுண்ட் பீடு, ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு கலர் பீடும் அது கூட ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேர்ல் பீடும் அது கூட ஒரு சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த பெரிய ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேர்ல் பீட் எடுத்துக்கிறோம். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பேர்ல் பீடு வந்து இதே சைஸ் தான், 3 mm தான் இதுவும். இந்த 3 mm பேர்ல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட ஆஃபில் மறுபடியும் கோல்டு கலர் ரவுண்ட் பீட் கொடுத்து ஒரு 4 to 5 பீட்ஸ் கொடுத்து ஆஃபில் மட்டும் ஒரு ஆஃப் ரவுண்ட் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் ரவுண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு எண்ணாட் போட்டுடலாம். இப்போது அந்த த்ரெட் அப்படியே கீழே கொண்டு வந்து அதோட சென்டரில் அந்த 3 mm ரவுண்ட் பீடு இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் ஒரு ஒயிட் பேர்ல் பீடு வச்சுட்டு அது கீழே ஒரு சுகர் பீட் கொடுத்து ஒரு எண்ணாட் போட்டு அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு பேர்ல் பீட் அடிச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து இது ஃபில் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரவுண்டோட ஆஃப் ரவுண்டில் மட்டும் 3 கோல்டு பீட்ஸ் ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து அதோட சென்டரில் கீழே ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து அங்கே எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி புட்டாஸ் மொத்தம் நம்ம போட்டுட்டோம். உங்களுக்கு எத்தனை புட்டாஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணி அங்கங்கே ஒவ்வொரு பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு அதே சில்க் த்ரெட் கலர்லேயே பிங்க் கலரில் கர்தானா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீடை வந்து த்ரெட்குள்ளே விட்டு மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து இந்த மாதிரி பீட் மேலேயே கொடுத்து கீழே இழுத்தோன்னா அது லாக் ஆகிடும். நீங்கள் அங்கங்கே நாட் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 10 பீட்ஸ் கொடுத்துட்டு இல்லை ஒரு 5 கர்தானா பீட்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கும் எண்ட் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போடும்பொழுது அங்கங்கே ஒரு பேர்ல் பீடும் ஒரு கோல்டு கலர் ரவுண்ட் பீடும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ க்ளூ போட்டு இந்த மாதிரி ஹை ஸ்டோன்ஸ் இருக்குது, இந்த ஸ்டோன்ஸையும் நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ க்ளூ போட்டு இதையும் நான் ஸ்டிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ ரேண்டமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள். இப்போது இந்த ஃப்ளவரோட சென்டரில் உள்ளேயும் நான் க்ளூ போட்டு இதே ஐ ஸ்டோனை அங்கேயும் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்லீவோட கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு 5 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸோட கலர்லேயே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேரீயோட கலரில் கர்தானா யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கர்தானாவையும் இந்த 5 பீடையும் வச்சு தான் நான் இந்த ஹேங் பண்ண போகிறேன். இதுக்கு பீட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் எடுத்து ஒரு 2 பீட்ஸ் வந்து இந்த கர்தானா பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த 5 இருக்க இந்த ப்ளவுஸ் கலரில் இருக்கிற பீட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேர்ல் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பேர்ல் பீட் ஒயிட் எடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு மற்ற 3 பீட்ஸ்லேயும் இந்த நீடில் வந்து உள்ளே விட்டு கீழே இழுத்துடணும். இழுத்துட்டு கீழேயே வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டைட்டாக நாட் பண்ணாமல் லூஸாக அங்கே நாட் பண்ணால் தான் இது வந்து நல்லா ஹேங்கிங் மாதிரி நல்லா தெரியும். இந்த மாதிரி நீடில் எடுத்து அந்த ஒரு பீட் மட்டும் அந்த ஒயிட் பீட் மட்டும் மேலே எடுத்துகிட்டு மீதி இருக்குது கீழே அந்த 3 பீட்ஸ்லேயும் உள்ளே குத்தி இந்த மாதிரி குத்தி கீழே இந்த நீடில் இழுத்துடணும். அதை ரொம்ப டைட் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டுட்டு இதுக்கப்புறமா நாட் பண்ணுங்கள், நாட் போடுங்க. இப்போது அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலலாம் இதே மாதிரி ஹேங்கிங் போடலாம். எதையுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வீடியோவில் சரியாக தெரியல. இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இதோட பேக் நெக் டிசைன். இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு டேசல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் 1 by 1 நான் இதுக்கப்புறம் போட்டுட்டு வரேன். இதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.